ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரோன் சமையலறை. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 வெந்தயம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அப்புறம் இது கூட ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி வெட்டி போட்டுடலாம். ஒரு 5-6 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதையும் சேர்த்து ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. வாங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடாய் சூடாயிட்டிருக்கு, எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலையும் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ரசப்பொடி, இப்போ தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்குன்னு ஒவ்வொரு கைப்பிடி கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஜம்முன்னு ரசம் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் கூட ஜாஸ்தி. நம்ம அரைச்சி எடுத்த உடனே ஒரு தாளிப்பு கொடுத்து தேவையான அளவு தண்ணி வச்சு நுர கட்டினதுக்கப்புறம் இறக்கிடலாங்க. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸ்க்கு செம்மையாக இருக்கும் அடிப்பொலி ரசம். ப்ளீஸ் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேரோன் சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.